யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் அவருக்கு எண்ணுரை தானேன்னு வாழற வாழ்க்கையினுடைய முறை சொல்லப்பட்டிருக்கு திருமுறைகளில். இப்போ நம்ம திருவாசகத்தை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம திருச்சதகம் 3வது பகுதி சுட்ட அறுத்தலில் இருக்கும். அதனுடைய 29வது பாடலை இப்போ பார்க்கலாம். விச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கின், மிகு காதல் அடியார்த்தம் அடியனாக்கி, அச்சம் தீர்ந்து ஆட்கொண்டான் அமுதமூரி, அகம் நெகவே புகுந்தாண்டான் அன்பு கூற, அச்சன் ஆண் பெண் அழி ஆகாசமாகி, அழல் ஆய் அந்தமாய் அப்பால் நின்ற செச்சை மாமலர் புரையும் மேனியங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர்கோவே. அப்போ தேவர்கோவேன் முடிக்கிறார். தேவர்களுக்கெல்லாம் அரசனேன்னு சுவாமி அழைக்கிறார். அப்போ நீ என்னெல்லாம் படிச்சிருக்க ஈஸ்வரா? தந்தை, ஆண், பெண், அழி, பஞ்சபூதங்கள் எல்லாவற்றுமா நீர் தான் இருக்கீர். ஒடுங்கும் இடம் நீங்கள் தான். இவை யாவர்க்கும் அப்பாலும் இருக்கக்கூடியவரும் நீங்கள் தான். அழகிய வெற்றி பூ போன்ற சிறந்த மேனியை உடையவராக இருக்கீர். அப்படிப்பட்டவர் பேரன்பே வடிவெடுத்துள்ள தன்னுடைய அன்பர் உள்ளத்தில் என்னை சேர்த்து வச்சிருக்கார். அவளோடு சேர்ந்திருக்கும்போது உலகப்பற்று வந்துடுமோன்ற அச்சம் எனக்கு இல்லை. ஏன்னா அவள் சிவனடியார், அமிர்த ஸ்வரூபமாக அவன் என் நெஞ்சில் கலந்துட்டான். இது போன்ற பரவசத்தை ஒன்றை வேற எங்கேயும் யாராவது கேட்டிருக்காங்களா அப்படின்னுட்டு தன்னுடைய நிலையை மெச்சிக்கிறார் மாணிக்கவாசகர். அப்போ சிவனடியார் கூட்டத்தில் இல்லை சத்சங்கத்தில் ஆத்மசாதகன் ஒருத்தன் சேர்ந்துட்டான்னாக்கா அவனுக்கு அது பேராதரவாக இருக்குது. உலகத்தில் கிட்டாத ஆதரவு அதுதான். உலக பற்று அகன்றுடுறது, வைராகியம் தானே உறுதியாகுதுன்றத இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துறது. அடுத்த பாடல். தேவர்க்கோ அறியாத தேவதேவன் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்குமற்றை, மூவர் கோணாய் நின்ற முதல்வன் மூர்த்தி, மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை, யாவர்கோன் எண்ணையும் வந்து ஆண்டு கொண்டான், யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவன் அடியார் அடியாரோடு மேல் மேலும் குடைந்து ஆடி ஆடுவோமே. இந்த வார்த்தையில் இந்த யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம்னு சொல்கிறார் இங்கே மாணிக்கவாசகர். இதே வார்த்தையை பாரதியார் பயன்படுத்துகிறார். யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோங்கிறார். நமனைன்றது அவர் அங்கே யமதர்மராஜாவை குறிக்கிறார். சில வார்த்தைகளை சில கவிஞர்கள் பயன்படுத்தின ஒரு பாங்கே தனியாக இருக்கும். அதில் பாரதியாருடைய பாங்கு ரொம்ப அலாதியானது. அவருக்கு தெரியாத சாஸ்திரங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மகா ஞானி. அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ இதில் என்ன சொல்கிறோம்? தேவர்க்கோ அறியாத தேவதேவன். மகாதேவனை தேவேந்திரனே அறிய மாட்டார். ஈஸ்வரனை தேவேந்திரன் கூட அறிய மாட்டார். மும்மூர்த்திகளுக்கும் அவர்தான் தலைவன். தோன்றியுள்ள எல்லாருக்கும் அவர்தான் முழுமுதற் பொருள். உமாதேவியார ஒரு பாகத்தில் வச்சுள்ள தந்தை என்னை வலிய ஆட்கொண்டிருக்காருன்றார் மாணிக்கவாசகர். அவனை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் குடியல்லோம். யார் எங்களுடைய அரசன்னு கேட்டால் அந்த ஈஸ்வரனை தவிர யாரையும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இனி ஒரு பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, யாண்டும் ஒன்றும் இல்லை. அவன் அடியார் எல்லாரும் கூடி ஆனந்த சாகரசத்தில் நாங்கள் தெளிஞ்சிருக்க போகிறோம். அந்த சாகரம் தான் எங்களுக்கு இப்போ நிலையான சாஸ்வத முக்தி. அப்போ சுட்டறுத்தல்ல இந்த பாடலோட சுவாமி முடிச்சுக்கிறார். திருச்சதகத்தினுடைய 3வது பகுதி முற்று பெறுறது. அடுத்த பகுதி 4வது ஆத்மசுத்தி. திருச்சதகத்தினுடைய ஆத்மசுத்தி 4வது பகுதியை பார்க்கலாம். அதில் முதல் பாடல். ஆடுகின்றில்லை கூத்துடையான் கழற்கு அன்பிலை என்புருகி, பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை, பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை, துணை இலி பிணம் நெஞ்சே தேடுகின்றிலை, தெருவுதோறும் அலரிலை செய்வது ஒன்று அறியேனே. அப்போ நம்மளுடைய பிழப்பை தான் இங்கே சுவாமி சொல்கிறார். அதாவது நம்மளுக்கு எத்தனை நாள் நம்ம அவயவங்கள் நம்ம சொல்படி கேட்கும், நம்மளுடைய மனசும் சித்தமும் எத்தனை நாள் கலங்காத நிலையாக இருக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம சுவாமி அதுக்குள்ளே நினைக்கணும்னு நினைக்கிறோமோ? ஏன்னா மூப்பு பிணி சாக்காடு எது எப்போ வரும்னு யார் கண்டோம். ஆனால் நம்ம நினைக்கிறதில்ல.
அப்போ சுவாமியை வந்து நம்ம ஆடலை, கூத்தாடலை, அன்பு பூணலை. நம்மளுக்கு இத்தனை நாள் இருக்கோ அதுக்குள்ளே நம்ம பக்தி செலுத்திடுவோம்னு செலுத்தலை, பாடலை, பதைக்கலை, இத்தனையும் நம்ம செய்யலை. அப்போது சூடலை, சுவாமிக்கு ஒரு பூச்சூடி மாலை தொடுத்து போடலை, சூட்டி பார்க்கலை அழகு. அவனுக்கு வந்து எல்லா ஆபரணங்களையும் போட்டு சூட்டி பார்க்கலை. இலையோ காயோ பழமோ அதை அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல. பிணம் நெஞ்சேன்னு திட்டுறார். அப்படிப்பட்ட நெஞ்சை வந்து அவர் ரொம்ப நொந்துக்கிறார். தேடுகின்றிலை தெருவுதோறும் அலறிலை செய்வது ஒன்று அறியேனே. அப்போ இப்படிலாம் இருக்கிற அந்த நெஞ்சத்தை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறார் சுவாமி மாணிக்கவாசகர். இதெல்லாம் அவர் நமக்காகத்தான் பாடி வச்சிருக்கார். இதெல்லாம் நம்ம செஞ்சால் முக்தி அடையலான்னு வழியையும் காட்டி சொல்லியிருக்கார். நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.